அன்புக்குரியவர்களே, தினமருத்துவதன் வழியாக இந்த நாளில் உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 68 28வது வசனம், உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திட்டப்படுத்தும். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தாவீது, உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் என்று ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ள இன்றைய நாளிலே பல கேள்விகள் எழும்பலாம். இந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்கு எனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன், என்னை நம்பி இருக்கிற மக்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன், எனக்கு திறமை இல்லை, தாளந்து இல்லை, அந்தளவுக்கு பெரிதாக மனிதர்கள் பாராட்டும்படி என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று கூட, தகுதியே இல்லை என்றெல்லாம் கூட உங்களை நீங்களே மட்டுப்படுத்தி கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை என்னன்னா, நம்முடைய தேவன் உங்களுக்கு பலத்தை என்ன செஞ்சிருக்காரு, கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய பலத்தினால செய்ய முடியாததை உங்களால் செய்ய முடியும். உங்கள் கையில் உங்களை நம்பி எந்த பொறுப்பு கொடுத்தாலும் உங்கள் பலத்தில் முடியாது என்பது உண்மை. அவர் இன்றைக்கு தீர்க்கமாய் கொடுத்த வார்த்தையின்படி பலத்தை கட்டளை இட்டிருக்கிறபடினால் உங்களால் செய்ய முடியும். அதனால தான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தர் அனுமதிச்சிட்டார், பலத்தை கொடுக்கிறதுக்கு அனுமதிச்சிட்டார். நாம் எல்லாரும் பலத்தை பெற்றவர்கள், சத்துவத்தை பெற்றவர்கள். புது பலன் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறது. ஆகவே உங்களால் முடியும். கர்த்தரை நம்பி தைரியமாக அடுத்த எல்லைக்குள்ளாக வாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பயன்படுத்தி பிசாசை துரத்துங்கள். வியாதியஸ்தர்களை கைகளை வையுங்கள், சுகம் உண்டாகும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்கும். உங்கள் பலத்தில் இல்லை, அவர் பலத்தை கட்டளை இட்டபடினால், அவருடைய பலத்தினால, அவருடைய கிருபையினால், அவருடைய நாமத்தினால், அவருடைய வார்த்தையினால் உங்களால் செய்ய முடியும். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். குடும்ப பிரச்சனையே மாறும். ஏனென்றால் உங்கள் மேலே அவருடைய பலம் இருக்கிறது. பலவீனத்தில் அவருடைய பலம் பூரணமாய் விளங்கி இருக்கிறது. ஆகவே எதை கண்டு பயப்படாமல், இன்றைக்கு கர்த்தர் என்னை பலப்படுத்தி விட்டார், ஆகவே என்னால் காரியங்களை செய்ய முடியும் என்றதான விசுவாச பார்வையோடு அடுத்த அடி எடுத்து வையுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக இந்த நாள் வெற்றி நாளாகவே அமையும். பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய நாமத்தினால எங்களுக்கு பலத்தை கட்டளையிட்டிருக்கிறீர். அது நிமித்தம் எங்கள் மேலே நீர் வைத்திருக்கிற என்னென்ன திட்டங்களோ அதையெல்லாம் கர்த்தாவே நீர் செய்ய போகிற தயவுக்காக நன்றியப்பா. நாங்கள் யாரும் எங்கள் பலத்தை வைத்து முன்னோக்கி போக முடியாது என்பதை அறிந்த தெய்வம் நீர். எங்களை பலத்தினால் இடைக்கட்டிருக்கிறீரப்பா. ஆகவே எங்களால் வெற்றி பெற முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலுமே ஒரு புது மாற்றங்கள் உண்டாகட்டும், புதிய எல்லையை தொடட்டும், புதிய வெற்றிகளை கண்டு ஆண்டவரே உங்கள் நாமத்தை மையப்படுத்துவார்களாக. ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.